யாருமா நீ அங்க என்னமா பாக்குற? அக்கா இங்க வள்ளியக்கா எங்க இருக்காங்க? அவங்க ஸ்டாக் ரூம்ல இருக்காங்க. ஸ்டாக் ரூம்க்கு எந்த பக்கம் போகணும்? இப்படியே போய் லெஃப்ட் கட் பண்ணீங்களா, அங்கதான் ஸ்டாக் ரூம் இருக்கு. சரி. பாத்தியா எப்படி? அண்ணே அவனை காணும்ண்ணே. டேய் என்னடா சொல்ற? விக்கெட் எடுக்குது தண்ணி கேட்டானே. தண்ணி எடுக்கிற கேப்ல எஸ்கேப் ஆயிட்டானே. எல்லாம் நம்பி ஏய் வாடா. டேய் இங்கதான் எங்கயாவது இருப்பான். வாங்கடா. டேய் நீ அப்படி போ. நீ இப்படி போ. ஏய் என் கூட வா. சரிண்ணே. பூங்கொடி. அக்கா பூங்குடி, எப்படி இருக்கிற பூங்குடி? ராசு எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னான். இங்கே ரொம்ப நேரம் நின்று பேசினா சூப்பர்வைசர் திட்டுவார் பூங்குடி. நீ போய் என் வீட்டில் வெயிட் பண்ணு. நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். சரிக்கா. டேய் டேய் செத்த பாம்பு போய் ஆச்சுன்னு பாத்துக்க சொன்னா பாத்துக்க முடியல. பாவன்னு தண்ணி எடுக்க போறானே. அந்த கேப்ல எஸ்கேப் ஆயிட்டானே இவனே. டேய் கம்னடா. டேய் எந்திரி. வாடா. சீக்கிரம் வா. வா வா. வாடா. ஏய் போடா புடிங்க. தப்பிச்சோட பாக்குற. போடா. ஏய் உர்றா. கட்டா முதல்ல. கட்டா. கட்டா. ரைட்டா கட்டா. ஏய் இவனை தனியா விட கூடாதுடா. கூட வந்து பாத்துங்க. அடிங்க. என்னடா இவன் யாருன்னே தெரியல. எத்தனை நாள் வச்சிருக்கணும்னு தெரியல. யாராவது மில்லுக்கு வந்துட்டு போறவங்க கேட்டா என்ன சொல்றது? எதனா சொல்லி சமாளிடா. எத்தனை நாள் இப்படி வச்சிருக்கிறது? இல்ல வேற எங்கேயாவது தூக்கிட்டு போலாமா? ஐயா இங்கதான் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொன்னாரு. ஐயா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல சார், பார்த்ததில்ல. நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லப்பா இல்ல. ஏய் மருது, நீதானா? ஏன் பயந்துட்டியா? ஆமா, நீ கை வச்சது ஃப்ரெண்டு கை வச்ச மாதிரியா இருக்கு, போலீஸ்காரன் கை வச்ச மாதிரி இருக்கு. சரி, கோத்தகிரிக்கு எப்போ வந்த? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற? இப்பதான்டா வந்தேன். உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே பார்த்துட்ட. ஆனா ஒரு டீ வடை எவ்வளோண்ணே? டேடே, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற, நான் செலவு பண்ணாதான்டா எனக்கு மரியாதை. சரி, பக்கத்துல ஏதோ லாட்ஜ் இருக்காடா? எதுக்கு? ஒரு 2 நாள் தங்கி சின்ன வேலை இருக்கு. 2 நாள் தங்க வேண்டி இருக்கும். ஏன் தோற எங்க வீட்டுல தங்க மாட்டீங்களோ? ஏய் வாடா போலாம். இங்க பாடுறா, வண்டியில வந்தியா? சரி சரி. எப்படிடா போனோம்? அப்படியே நேரா போ.
அந்த பையனை தேடி இவ்வளோ தூரம் வந்த தப்பு பூவு. பேசாம நீ சென்னைக்கே போய் படிக்கிற வழியை பாரு. நான் வந்ததுல இருந்து என்னை துரத்துறதுலயே குறியா இருக்கீங்கக்கா. நான் உங்க வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? கிறுக்குச்சு மாதிரி பேசாத பூவு. நம்ம ஊர்ல இருந்து முதல் படிச்சு பட்டம் வாங்க போறது நீதான். யாருக்காகவும் எதுக்காகவும் அதை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நான் நம்ம ஊரை விட்டு வந்து சென்னையில படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஜீவா சார் தான். அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் நம்ம ஊர்ல தான் இருந்திருப்பேன். இல்ல உங்களை மாதிரி ஏதாவது ஒரு மலைக்காட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருப்பேன். நான் காலேஜ்ல படிக்கிறதுக்கு காரணமா இருந்தவரு காணாம போயிட்டாரு. நான் எப்படிக்கு அவரை மறந்துட்டு படிக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா போலீஸ்னாலே கண்டுபிடிக்க முடியாதத நீ எப்படி கண்டுபிடிப்ப? அது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அதை செஞ்சுதான் ஆகணும். அவருக்காக நான் ஜீவ சமாதியே இருந்தேன். தெரியாத ஊர்ல தேட மாட்டேன்னா என்ன? நன்றி மறக்காம இருக்கிறது நல்ல குணம் தான் பூவு. எப்படியோ நீ என்னை நம்பி என் வீடு தேடி வந்ததுல சந்தோஷம். எத்தனை நாள் வேணும்னாலும் இங்க நீ தங்கிக்கோ. ஆனா உன் கூட வந்து அந்த பையனை தேடிட்டுலாம் இருக்க முடியாது பூவு. ஒரு நாள் வேலைக்கு போகலனாலும் நான் வேலை பார்க்குற மில்ல என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஐயோ அப்படியாக்கா? ஆமாம், அதனால காய்ச்சலோ தலைவலியோ சகிச்சுக்கிட்டு வேலைக்கு போய் தான் ஆகணும். ஊர் கடந்து ஊர் வந்திருக்க. இந்த மாதிரி நேரத்தில் கூட உனக்கு உதவியாக என்னால் வர முடியலையேன்னு தப்பாக நினச்சிக்காத. என் கூட வர முடியலன்னா என்னக்கா? எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களே, அதுவே பெரிய உதவிதான். ஆமா, இதுக்கு உங்க வீட்டுக்கார் எதுவும் சொல்ல மாட்டாருல்ல? அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அப்படியே ஏதாவது சொன்னாலும் நீ இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு. நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கிக்கோ. நானும் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, அவரை இன்னும் காணோம். எப்போ வருவாரு? எப்போ வருவார், எப்படி வருவார்னு அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு நாள் குடிச்சு விழுந்து எழுந்திரிச்சு கன்றாவியாக வருவார். ஒரு நாள் மல்லிப்பூலாம் வாங்கிட்டு கம கமன்னு வருவார். இந்த பாரு, இதான் வீடு. பாப்பா, ஏய் உளுந்துற, ஏய் மாத்திர நின்றா. அட பாவி, கொல்ல பாத்தியடா. ஏந்திரா ஏந்திரா. ஏய் நான் வந்துடா, நீ போடா. பாத்து ஏந்திர. இத புடி. வா, எப்படி மண்ணாயிடுச்சு பாரு. நீ போ, நான் வர்றேன். போ, நீ போ. இருடா, செருப்பை மாட்டிட்டு வர்றேன். இது வேற. இந்திரா, நீ போட்டுக்க. ஹீரோ மாதிரி இருப்ப. இதுல தாண்டா ஏறனா. போடா போ. இதான் பேலன்ஸ். சரி சரி. பா. வாடா, சொல்றேன்ல. என்ன இன்னைக்கும் சரக்கு அடிச்சிட்டியா? சும்மா இருவல்ல, நான் எங்க சரக்கு அடிச்சிருக்கேன்? வேணா மோந்து பாரு. வா. சி, அதான் படி ஏறும் போதே கால் நல்லா தள்ளாடுது. அந்த கருமத்தை மோந்து வேற பார்க்கணுமா? நீ வலி இல்ல, கல்லு. எவ்வளவு சேஃப்டியா வந்தாலும் கண்டுபிடிச்சிடுறியா? யார் அந்த பொண்ணு? நம்ம பூங்குடி, எங்க ஊர் பொண்ணு. நம்ம கல்யாணத்துல ஓடி ஆடி வேலை பார்த்துருந்துச்சு. நீ கூட யாருன்னு கேட்டியே, இவதான். வல்லு, அந்த பொண்ணா இந்த பொண்ணு? அடையாளமே தெரியலையா? இப்படி வளர்ந்து பொண்ணுங்க அப்படித்தான், கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துக்குள்ள வளர்ந்துருவாங்க. இவ இப்படிதான், என்னை பேசவே விட மாட்டா. அவளே பேசுவா, கடைசியில நீ சரியாவே பேசலன்னு என்னைய சொல்லுவா. சரி, பாப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? இப்பதான் 2 பேரும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். இனிமே தான் போய் கொடுக்கணும். என்னது, விருந்தாளியா வந்த பொண்ண தண்ணி எடுக்க விட்டியா? அதெல்லாம் எங்க ஊர் பொண்ணு, அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டா. டே மச்சான், வா. வா, ஏன் அங்கே நிக்கிற? வாடா. அட வாடா. என்னடா நீ மலமலன்னு நின்றுகிட்டே இருக்கா? வா, இது நம்ம வீடு. வா. யாரு? மை
ஃப்ரெண்ட். நீங்க 2 பேரும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதே மாதிரி நாங்க 2 பேரும் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்தோம். லாட்ஜில் தங்குறேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி பார்த்தான். நான் தான் நம்ம வீடு இங்க இருக்கும்போது நீ ஏன்டா லாட்ஜில் தங்குறேன்னு கூட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன் வாசல்லையே நிக்க வச்ச? நான் எங்கடி நிக்க விட்டேன்? இவன் தான் வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே நிக்கிறான். பேட் பாய். சரியான லூசியா நீ. ஆமா, இவங்க யாரு? இது என் சம்சாரம் வள்ளி. அது வள்ளியோட ஊருக்கார பொண்ணு பூங்கொடி. போன வாரம் கார் ஆக்சிடென்ட்ல ஜீவான்னு ஒருத்தர் செத்துட்டாருன்னு பேப்பர்ல எல்லாம் வந்ததுல, அவர் சாகலையாம். அவரை தேடி தான் வந்திருக்கா. ஓ அப்படியா? கொஞ்சம் பொறுங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி போ. பூவு கொஞ்சம் ஒத்தாசைக்கு வா. நல்ல காரமா செஞ்சு நாக்கு உரைக்க கொண்டுட்டு வா. உட்காரு மச்சான், நமக்கு அவ்வளோதான், லேட் ஆகும். வந்து உட்காரு வா. அப்பாடா, உட்காரு மச்சான், படுத்துக்கிறேன். இங்கதான் இருக்கியா நீ? இன்னைக்கு நீ செத்தடி. என்ன யோசிக்கிற? வாடா. ஆ ஏய், இப்பதானே எல்லா டீடைல்ஸையும் சொல்லி அமிச்சேன். அதுக்குள்ள ஃபோன் பண்ற. என்ன இப்ப பணம் வேணுமா? இன்னும் வேலையவே ஆரம்பிக்கல. மேடம் என்ன ஹலோ கூட சொல்ல விடாம உங்க பாட்டுக்கு திட்டினா என்ன அர்த்தம்? நானும் பல தடவை பார்த்துட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பைசால தான் குறியா இருக்கீங்க. காரியத்தை கோட்டை விட்டுருவீங்க. நான் கோட்டை விடுறவன் இல்லை மேடம், கோட்டையை கட்டுறவன். அவ்வளோ சீக்கிரம் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிட்டேன், அதை முடிக்காம ஓய மாட்டேன். சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? அந்த பொண்ணு போட்டோ காமிச்சிங்க, மேட்ரை முடிக்க சொன்னீங்க, அதோட நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. இப்ப எங்கேயோ உட்காந்து ஹாயா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. பட் நான் அப்படி இல்லை மேடம். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் கூட என்கிட்ட தோத்துருவான். ஐயோ, உன்னோட பில்டப்லாம் வேண்டாம். உருப்படியா ஏதாச்சும் இருந்தா சொல்லு. மேடம், எப்போ உங்ககிட்ட ஓகே சொல்லிட்டு வந்தனோ அப்பத்துல இருந்து அந்த பொண்ணை வீடு வீடா, ரோடு ரோடா, காஃபி தோட்டம், காட்டேஜ்னு ஒரு இடம் விடாம சல்லடை போட்டு தேடி அவ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். வாவ், கண்டுபிடிச்சிட்டியா? ஏய், வெரி குட். ஜீவாவை தேடுறதா இவளை தேடுறதான்னு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அந்த நேரத்துல நீ ஃபோன் பண்ணிட்டியா? அதான் கொஞ்சம் மூட் அவுட்ல திட்டிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல மேடம், எனக்கு திட்டு வாங்குறது லட்டு சாப்பிட்ற மாதிரி. சரி, அதை விடுங்க, மேட்ருக்கு வருவோம். அவளை கண்டுபிடிச்சதே பாதி கிணற தாண்டின மாதிரி. இன்னைக்கு ராத்திரி முழு கிணறையும் தாண்டிடலான் இருக்கேன். அதாவது இன்னைக்கு நைட்டே அவ இருக்கிற இடத்துலயே வச்சு அவளை தீர்த்துலான் இருக்கேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லான்னு. நீங்க ஏதாவது அவளை கடைசியா ஒரு வாட்டி பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல, நான் பார்க்கணும்லாம் நெசசிட்டி இல்ல. பட் அவளை கொல்றதுனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது. எவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரே போடா போட்டிருக்கேன். இவ வெண்ணெய் கட்டி மாதிரி இருக்கா, கத்தி எடுத்து காமிச்சா போதும் உருகி கரைஞ்சிருவா. இல்ல, அவ இருக்கிற இடத்துல வச்சு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் மேடம்? ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வச்சு பண்றது ரிஸ்க் தான். மேடம், நான் பஸ் ஸ்டாண்ட்லயே பப்ளிக்கா வச்சு எத்தனையோ அசால்ட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஜுஜிபி மேடம். அவசரப்படாத, நான் சொல்ற மாதிரி செஞ்சா மட்டும் போதும். சரி சொல்லுங்க. நீ அவளை கொலை பண்ண ட்ரை பண்றது அவளுக்கோ வேற யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா உஷாராயிடுவா. அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே கெட்டு போயிடும். அதனால
அவளை யாரும் இல்லாத இடத்துல வச்சுதான் முடிக்கணும். அவ செத்தது யாருக்குமே தெரியக்கூடாது. அவ டெட் பாடி கூட யார் கைக்கும் கிடைக்க கூடாது. அதுதான் எனக்கு சேஃப். சரி, உங்க விருப்பம். அப்படியே பண்ணிடலாம். ஏரியில தள்ளி கொள்ளலாமா இல்ல ஃபால்ஸ்ல தள்ளி கொள்ளலாமா? வேற ஏதாவது பிளேஸ், பட் எவிடன்ஸ் இல்லாம பண்ணணும். எவிடன்ஸ் இல்லாம கொல்றதுக்கு ஒரு இடம் கூகுள்ல தேடி பார்க்கலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? சும்மா ஒரு ஜாலிக்கு. 12வது பெண்டு. ஓகே. சரி, அந்த இடத்துக்கு எப்படி அவளை வர வைக்கிறது? மேடம், அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? நான் முதல்ல சொல்லிட்டேன், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் கூட என்கிட்ட தோத்துருவான்னு. பொதுவா அதிகமா பேச தெரிஞ்சவங்களுக்கு வேலையை பெர்ஃபெக்ட்டா செய்ய தெரியாது. நீயும் அந்த லிஸ்ட்ல ஜாயிண்ட் ஆயிடாம பெர்ஃபெக்ட்டா பண்ணு. பர்ஃபெக்ட் மர்டர்னு என்னை வச்சு ஒரு படமே எடுக்கலாம். அப்படி பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரி, ஓகே. நீ அவளோட அங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிடு. யாருக்கும் தெரியாம நான் அங்க வந்துடுறேன். மேடம், இதுக்கு உங்க ஹெல்ப்லாம் வேணாம் மேடம். நான் ஒரே ஆளா 10 பேரை காலி பண்ணிடுவேன். இந்த வெங்காய பச்சிலாம் ஒரு ஆளா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காகலாம் வரேன்னு சொல்லல. அவ சாகிறத என் கண் குளிர நான் கண்ணால பார்க்கணும். அதுக்குதான். ஓகே மேடம், உங்க கண்ணையும் மனசையும் நாளைக்கு நான் குளிர வைக்கிறேன். உன் சாப்பாடு மறந்துடாம எடுத்துன்னு போ. இன்னைக்கு வேலைக்கு போகணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், அப்படிலாம் சொல்லாத. அப்புறம் உன் பொண்டாட்டி நான் இங்க வந்துதான் நீ வேலைக்கு போலன்னு நினைச்சுக்க போறா. இல்லடா, நேற்று ஓவரா சரக்கு அடிச்சல, தலை ஒரே வலி. நெஞ்சே வலிச்சாலும் சரி, இன்னைக்கு மட்டும் போயிரு. இல்லனா நீ வீட்ல இரு, நான் எங்கேயாவது வெளியே போயிடுறேன். வேணாம்பா, நீ இங்கே இரு. நான் சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். எதிர்ப்பு ஒன்று போட்டுருவோம். சரி, நான் கிளம்பட்டுமா? கிளம்பு கிளம்பு. நீ என்னம்மா பண்ண போற? தேடணும்னு வள்ளியக்கா வேலைக்கு போகும்போது சேர்ந்து போலான்னு இருக்கேன். அவ மில்லுக்குள்ள போவா, நீ அங்க போயா தேட போற? இல்ல, போற வழியில அப்படியே பேசிட்டே போலான்னு தான். அதான் எங்கிருந்து தேடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அட்ரஸை கையில வச்சுக்கிட்டே நம்ம ஊர்ல தேடி கண்டுபிடிக்க முடியாது. பாவம், நீ என்ன பண்ண போறியோ தெரியலம்மா. சரி, வரேம்மா. மச்சான், சாயந்தரம் சீக்கிரம் எதிர்ப்பு வாங்கி வச்சுட்டு வந்துடுறேன். வா பூங்குடி, இந்தாங்க நான் சாவி. வேண்டாமா, நான் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் வந்தோடனே கிளம்பிடுவேன். எப்போ திரும்பி வருவேன்னு தெரியாது, அதனால நீயே வச்சுக்கோ. சரிண்ணே, வா பூங்குடி. என்னடா இவன் நம்மளுக்கு எதிராகவே பேசுறாளேன்னு தப்பா நினைக்காத. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேங்க்கா, சொல்லுங்க. இல்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போலீஸ்க்கு தான் போக முடியும். அதுவும் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்ட. அவங்களும் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லி உன்னை அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே எங்கே போய் உன்னால் தேட முடியும்? எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் யாராவது அடிபட்டு வந்து அட்மிட் ஆயிருக்காங்களான்னு பார்க்க போறேன். அதெல்லாம் வேஸ்ட்டுங்க.